இங்கே ஒரு 2 பொண்ணுங்க அந்த ரோட்ல போற ஒரு காரை நிறுத்தி டிராப் கேட்குறாங்க. நாங்க 2 பேரு நீங்க போற ரோட்ல தான் போறோம், எங்களை கொஞ்சம் இறக்கி விட்டுற முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனா அந்த காருக்காரன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவங்க 2 பேரும் வேற யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்றப்ப இந்த போன காரே ரிவர்ஸ்ல வரான். சரி 2 பேரும் ஏறுங்க, நான் உங்களை இறக்கி விட்டுறேன்னு சொல்றான். அந்த காரு மூவ் ஆகி ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது போற வழியிலேயே நின்றுது. அந்த காருக்கு என்னாச்சுன்னு இவன் இறங்கி வந்து பாக்குறப்பதான் ஒண்ணு தெரியுது. இவங்க 2 பேருமே ஒரு திருட்டு கும்பல சேர்ந்தவங்க. ரோட்ல போற எல்லா காரையும் மறிச்சு கத்தியை காட்டி விரட்டி அவங்கள்ட்ட உள்ள எல்லா பணத்தையுமே பறிக்கிறது தான் இவங்க 2 பேரோட வேலையே. அது மாதிரி கத்தியை காட்டி விரட்டி கேட்கிறப்ப என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு இவனும் சொல்றான். அது மட்டும் இல்லாம இது என்னோட காரும் இல்லைன்னு சொல்றான். இவன்ட்ட செக் பண்ணி பார்த்து இவன்ட்ட எது இல்லாதனால காரோட டிக்கியை திறடான்னு சொல்றாளுங்க. அந்த காரோட டிக்கியை திறந்து பார்த்தோன்னா தான் இவளுக்கு 2 பேருக்குமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த காரோட ஓனரை அடிச்சு கொன்னு டிக்கியில போட்டிருப்பான் இவன். அங்க 2 பேர்ல ஒருத்தவளை கீழே தள்ளிவிட்டு ஒருத்தலை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த விண்டோ கதவுல அவளோட தலையை வச்சு அடிச்சு அவளை கொன்னுடுறான். இன்னொருத்தவ மயக்க தெளிஞ்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அவ அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தப்பிக்கிறதுக்கான எந்த வழி இல்லாதனால இந்த கார்கிட்டே வந்துடுறா. இவன் கீழே மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு கீழே படுத்திருக்கான். அவன் பாக்கெட்ல உள்ள ஒரு கத்திய இவ எடுக்கலான்னு போறப்ப அவன் கண்ணு முழிச்சிடறான். அதை பார்த்த இவ பக்கத்துல உள்ள ஒரு கத்தியை எடுத்து அவனை சதக்குன்னு குத்தி கொன்னுடுறா. அந்த இடத்துல இருந்து காரை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுறா.